இன்றைக்கி எக்ஸைஸ் 7.2ல 5th sum பார்க்க போகிறோம். Find the tangent and normal of the following curve at the given point on the curve. First, third subdivision, y is equal to x sin x at the point pi by 2, pi by 2. Fourth subdivision, x equal to cos t, y is equal to 2 sin square t at point t is equal to pi by 3. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்தது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இருக்குதுன்னா டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் வந்து y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. லாஸ்ட்டு 2 சம்லேயே பார்த்துருப்போம். m எப்படி கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்க கர்வை எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதான் ஸ்லோப் m அட் த பாயிண்ட் x, y. டேஞ்சண்ட் சம்திங் லைக் திஸ் ஈக்குவேஷன் இது மாதிரி ax ப்ளஸ் by ப்ளஸ் k ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏதாவது ஒரு கோஎஃபிஷியண்ட்டை நெகட்டிவில் போட்டுட்டு ஏதாவது ஒரு கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் k1 இங்கே கேன்ட்டு கொடுத்துருக்கிறதுனால நான் டிஃப்ரெண்ட்டாக k1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்க பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் நார்மலோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. y is equal to x sin x at pi by 2, pi by 2. இது x1, இது y1. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். m is equal to dy by dx is equal to uv ஃபார்மில் இருக்கா. ஸோ u v dash plus v u dash அப்படின்னு நம்ம ஃபார்முலா தெரியும். u வந்து x அப்படியே வச்சுக்கலாம். v dash sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் v வந்து sin x. u dash u வந்து xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. dy by dx at a பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா, pi by 2, pi by 2 is equal to x வந்து pi by 2 pi by 2 cos x cos pi by 2 plus sin pi by 2. cos pi by 2 is 0. ஸோ இந்த ஒட்டுமொத்த டேர்மும் 0 ஆகிடும். sin pi by 2 1. ஸ்லோப் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்லோப் இப்போது 1. இந்த ஸ்லோப் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது இது x1, இது y1. y minus y1 y1 is pi by 2 is equal to slope 1 into x minus x1. x1 is again pi by 2. So y minus pi by 2 is equal to x minus pi by 2. Pi by 2 get cancelled. x minus y is equal to 0. இதான் equation of tangent. இப்போ equation of normal என்னன்னு பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இந்த நெகட்டிவ் ஃபார்மில் போடணும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ளஸ் 1 ஒய். இந்த இது வந்து சேஞ்ச் பண்ணணும். எக்ஸும் ஒய்யும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 அட் பாயிண்ட் pi by 2, pi by 2. negative positive plus y plus k is equal to 0. இப்போது எக்ஸுக்கு ஒய்க்கு pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். pi by 2 plus pi by 2 plus k equal to 0. pi by 2 pi by 2 is nothing but 90 plus 90 is 180 pi equal to 0. k is equal to minus pi. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். x plus y minus pi is equal to 0. இதான் equation of normal. Fourth subdivision, x equal to
cos t y is equal to 2 sin square t at t is equal to pi by 3. ஸோ இது முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா முன்னாடி இருக்க ஈக்குவேஷன்ஸ்லாம் டேரெக்டாக ஒய் வந்து எக்ஸ் டேர்ம்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஸ்லோப் வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. எக்ஸை வந்து டி ஃபார்ம்லேயும் எக்ஸை தனியாக டி ஃபார்ம்லேயும் ஒய்யை தனியாக டி ஃபார்ம்லேயும் நம்மளை சின்னதாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு ஸ்லோப் என்னன்னு தெரியும், dy by dx. இதை வந்து dy by dt by dx by dt அப்படின்னு பண்ணால் டீயும் கேன்சல் ஆகிட்டு திருப்பியும் நமக்கு dy by dx கிடச்சிருமா. ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இதில் நமக்கு இது என்னன்ட்டு இந்த க்ளூ நமக்கு கிடச்சிச்சின்னா அடுத்தது எப்பயுமே நம்ம பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஸ்லோப் இப்போ கண்டுபிடிக்கலாமா. dy by dt என்னன்னு பார்ப்போம். ஒய்யை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டூ கான்ஸ்டன்ட் வெளில வச்சாச்சு. செயின் டிஃப்ரென்ஷியேஷன் 2 முன்னாடி வந்துடும். sin 2 minus 1 t திருப்பி சைனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t. இதோட பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 2 into 2 4. இது கேன்சல் ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் ஆகும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். dx by dt is equal to cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ டிவைட் பண்ணலாம். m is equal to dy by dt dx by dt is equal to 4 sin t cos t divided by minus sin t. Sin t will get cancelled, is equal to minus 4 cos t. m at t is equal to pi by 3. Pi by 3 is 60. Minus 4 cos pi by 3. Cos pi by 3 is 1 by 2. 1 by 2. m minus 2. m is equal to minus 2. இப்போது நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும். y minus y1 is equal to m into x minus x1. இப்போது நமக்கு ஸ்லோப் கிடச்சிருச்சு. y1 x1 இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம டீயை வந்து அட் பாயிண்ட் டீயில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த டீயை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு x1ம் y1ம் கிடச்சிரும். ஸோ x1 is equal to cos t pi by 3. Cos pi by 3 is 1 by 2. y1 is equal to 2 sin square 2 sin pi by 3 the whole square 2 root 3 by 2. Sin pi by 3 is root 3 by 2. Square. y1 is equal to 2 root 3 square is 3. 2 by 2 square is 4. 3 by 2. y1 is 3 by 2. x1 is 1 by 2. ஸோ இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் y minus y1 is 3 by 2 equal to m வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் minus 2 into x minus x1 is 1 by 2. ஸோ இதை cross multiple நம்ம அப்படியே வச்சுக்கலாம். y minus 3 by 2 equal to minus இந்த 2 உள்ள minus 2 உள்ள எடுத்துகிட்டு minus 2x
minus 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 plus 4 by 2 2x plus y இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வரேன் 2x plus y minus 3 by 2 plus இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 4 by 2 minus 4 by 2 is equal to 0 2x plus y denominator காமனாக இருக்குது ஸோ 2 மைனஸ் வெளில எடுத்துகிட்டு 3 4 7 by 2 is equal to 0 4x இந்த 2 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணணும் 4x plus 2y minus 7 whole divided by 2 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2 into 0 0 the equation of tangent நார்மல் சிம்பிளாக கன்வர்ஷனாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யை நெகட்டிவ் ஃபார்மில் எழுதணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இஸ் 2 minus 2x coefficient of x வந்து plus 4 அப்படியே போட்டுக்கிட்டு y plus k is equal to 0 at point x1 என்னது 1 by 2 y1 வந்து 3 by 2 இல்லை xும் yயும் சப்ஸ்டியூட் பண்ணும் minus 2 into x வந்து 1 by 2 plus 4 into 3 by 2 plus k is equal to 0 2 4 2 2 minus 1 plus 2 into 3 6 plus k equal to 0 k is equal to இது வந்து plus 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 5 இதை திருப்பி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் minus 2x plus 4y minus 5 is equal to 0 the equation of normal. That's it.